ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் CEPTAM, that is Center for Personal Talent Management, the Entry Test and MTS அப்படிங்கிற மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து ஏதேசம் ஒன் இயர் ஆச்சு இது அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எப்போனா ஜூலை ஆகஸ்ட். அப்போது நம்ம இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி கொஞ்சமாக அந்த DRDOனா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதோட சிலபஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த DRDOக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன், அதாவது 10th படிச்சிருக்கணும், இல்லைனா ITI முடிச்சிருக்கணும். இந்த 2 எலிஜிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த DRDOவில் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 18,000லேருந்து 56,000 வரை, 18,000லேருந்து 56,000 வரை நமக்கு என்னது சேலரி கிடைக்குமா. இப்போ நம்ம DRDOவில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டோம். நமக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா சின்ன எடுப்புடி வேலை மாதிரி தான் இருக்கும். சரி, ஆனால் சம்பளத்தை பாருங்கள், 18,000லேருந்து 56,000 வரை இருக்கும். சும்மா க்ளீன் பண்ணுறது, அங்கே ஏதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் செய்கிறது, அதேமாதிரி டிரைவிங் தெரிஞ்சுன்னா கார் டிரைவ் பண்ணுறது, அதேமாதிரி அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேலைஸ் தான் என்னது நமக்கு இருக்கும். சரி, இந்த DRDOக்கு இப்போ எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மந்தில், என்னைக்குன்னு சொல்லலை, ஆனால் இந்த மந்தில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல இதில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிலபஸ் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஓகே, இதில் வந்து மொத்தம் ரெண்டு எக்ஸாம் தான் இருக்குது. டயர் 1, டயர் 2. டயர் 1க்கு ஒரு சிலபஸ், டயர் 2க்கு இன்னொரு சிலபஸ். ஃபர்ஸ்ட் டயர் 1 சிலபஸ் என்னன்னு பார்க்கலாம், அதோட எக்ஸாம் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி எவ்வளோ கொஷின் கேட்பாங்கன்னா 35 கொஷின்ஸ் கேட்பாங்க. எவ்வளோ மார்க்ஸுக்கு அப்படின்னா 35 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வச்சு 35 மார்க்ஸ் இருக்கும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா, இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. சரி, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து எந்த கொஷின் வேணால் நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்தது என்னென்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி. அதுக்கும் என்னது நம்பர் ஆஃப் கொஷின் 35, மேக்ஸிமம் மார்க்கு 35. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ், அது வந்து 30 கொஷின் கேட்பாங்க, 30 மார்க். மொத்தம் எவ்வளோ டைம்லனா 90 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். சரியா? கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுத வேண்டியதுதான். ரெண்டாவது டயர் 2. இப்போ நம்ம அதில் எழுதி பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் டயர் 2 வந்து ஜெனரல் சயின்ஸ் 40 கொஷின் கேட்பாங்க, 40 மார்க். ஜெனரல் மேக்ஸ் 40 கொஷின் கேட்பாங்க, 40 மார்க். ஜெனரல் இங்கிலீஷ் 20 கொஷின் கேட்பாங்க, 20 மார்க். இதுவும் என்னது 90 மினிட்ஸ் தான் இருக்கும். அடுத்து இதில் ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா நீங்கள் UR கேட்டகரி அல்லனா OBC அல்லனா ESM இந்த 3 கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நம்ம மினிமம் குவாலிஃபிகேஷன் நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா 40% மார்க் கண்டிப்பாக எடுத்தாகணும். சரியா? அதே நம்ம SC STயாக இருந்தோம்னா 35% மார்க்ஸ் வந்து போதும். இவ்வளோ நம்ம எடுத்தாலும் நம்ம பாஸ் ஆயிடலாம். சரியா? ஓகே, டயர் 1க்கான சிலபஸ் பார்க்கலாம். டயர் 1க்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி, அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது? பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆல்ஃபபெட் ரிலேட்டட் கொஷின்ஸ் ஆர் ஆல்ஃபபெட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், பிளட் ரிலேஷன், கோடிங் டீகோடிங், மெஷின் இன்புட் அவுட்புட், direction sense or logical sense, alphanumeric symbol series, logical argument, order and ranking. ஓகே, இதுதான் என்னது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் இருக்க சிலபஸ். ஓகே, அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இதில் வந்து மொத்தம் எவ்வளோ கொஷின் கேட்பாங்க? 35 கொஷின், 35 மார்க்ஸ். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி.
அதில் என்னலான்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், passage and conclusion, assertion and reason, statement and conclusion, course of action, syllogism, syllogism, average, ratio, HCF, LCM, proportion, partnership, number system, speed, distance and time, probability, approximation and simplification, data sufficiency, permutation and combination, problems on boards and stream. These are the questions. இந்த questions எல்லாம் என்னது and கொஞ்சம் கூட இருக்கு. Problem on ages, work and time, inequalities, quadratic equation, simple interest, compound interest, number series, mensuration, problems on trains, profit and loss, mixture and allegation, pipes and cisterns. ஓகேயா, இதெல்லாம் எதில் வருது? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டியில். நெக்ஸ்ட் என்னன்னா ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ், ஹரப்பன் ஆர் இண்டஸ் சிவிலைசேஷன், வேதிக் கல்ச்சர், சுல்தானேட் பீரியட், யூனியன் and the territory, religious movements, Maurya period, Gupta period, freedom struggle, planning in India, population in India, earthquake and volcano, mountain, plateau and rock, state legislature, Mughal period, expansion of British power, salient features of the constitution, the preamble, interior of earth, the Gandhian era, world history, constitutional development of India, fundamental rights, policy and fundamental duties, river, lakes and falls, Jammu and Kashmir, special provision, the union legislature, parliament or Rajya Sabha or Lok Sabha and more, agriculture, industry, the union judiciary, Supreme Court, money, banking, public finance, local government, center-state relationship, world mineral resources, world energy resources, ocean tides, early medieval period, public service commission, official language, world industry, settlement, transportation, current affairs, our universe, ocean deposit, continent and continent self, island and lakes, rivers and waterfalls, natural region, soil, desert, world agriculture. ஓகே, இதெல்லாம் எதில் வருது அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ். அப்போது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஷின் 35 மார்க்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஷின் 35 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 30 கொஷின் 30 மார்க்ஸ். ஓகேயா, அடுத்ததாக டயர் 2. டயர் 1ல் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா டயர் 2 எக்ஸாம் எழுதலாம். சரி, அதில் ஃபஸ்ட் என்னது? ஜெனரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் என்னென்னா பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் செல், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் கிங்டம், mode of nutrition in animal, nuclear fission and nuclear fusion, classification of the transport system in plant, human circulatory system, human reproductive system, the 5 kingdoms of life, the heart, cell, structure and functions, mode of nutrition in plants, photosynthesis,
control and coordination in plants, human digestive system, food and nutrition, nutrition in animals, sexual reproduction in animal, respiration in animal, plant tissue, plant morphology, human disease, sexual reproduction in flowering plants, excretory system in human, asexual reproduction in plants, plant hormones, respiration and excretion in plants, the cell, the foundation of all living things, classification of organism, cytology, composition of blood and function of blood. And second one is physics, atomic and nuclear physics, scientific instrument, heat and thermodynamics, light, motion, the kinetic theory of matter, units and dimension, current, electricity, magnetism, electromagnetism, simple harmonic motion, wave, sound wave, viscosity, elasticity, invention, flotation, work, energy and power, surface tension, magnetic effect of electric current, gravitation and pressure. Chemistry, atomic structure, acid, base and salt, behavior of gases, chemical bonding, catalyst, fertilizers, fuel, hydrocarbon, concept of pH scale, metallurgy, metals and non-metals, chemical reaction, radioactivity, carbon and its compound. Then general mathematics, matrix, determinants, relations and function, logarithm, vectors, exponential and logarithmic series, sequence and series, sets and set theory, probability function, trigonometry, Cartesian system of rectangular coordinates, circles, conic section, limits and continuity, differentiation, introduction to three-dimensional geometry, definite integral, straight lines, permutations and combination, statistics, application of derivatives, indefinite integral binomial theorem, complex number, quadratic equation. General English, synonyms, antonyms, fill in the blanks, comprehension, section, sentence error, sentence correction. Okay, these are the syllabus that are included in Tier 2. Tier 2 examination in the syllabus science, maths and English. But Tier 1 general intelligence and reasoning ability, quantitative aptitude and numerical ability, general awareness. Okay, இதெல்லாம் என்னதுன்னா இந்த DRDO எக்ஸாமோட சிலபஸ், டீட்டெயில்டு சிலபஸ். சரியா, எல்லாருமே ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.